Monkey Connect coming soon. கடந்த 2006ஆம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சி ரவீந்திரநாத் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் இன்று கல்கிசை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட அவர் சுமார் 359 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருந்தார். இதன்போது அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக 4 முறை தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டிருந்த நிலையில் இறுதி உத்தரவு நாளை நிறைவடையவிருந்த நிலையிலேயே அவர் நீதிமன்றில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். உபவேந்தர் காணாமல் போன சம்பவம் மட்டுமின்றி பிரிட்டனின் சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட ஆவணப்படத்தில் சுமத்தப்பட்ட பாரதூரமான குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் இவரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கடந்த 1 வருடமாக விரிவான விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். பிள்ளையானின் மிக நெருங்கிய சகாக்களில் ஒருவராக இருந்த அசாத் மௌலானா முன்வைத்த வெளிப்படுத்தல்களின் அடிப்படையில் 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்களை முன்னெடுத்த குழுவினருக்கும் இலங்கையின் புலனாய்வு பிரிவின் பிரதானிகளுக்கும் இடையில் சந்திப்புகளை ஒருங்கிணைக்க பிள்ளையான் உடந்தையாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த விசாரணைகள் இடம்பெற்றன. முன்னதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராய சிங்கம் 2005ஆம் ஆண்டு நத்தார் தினத்தில் மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் 2015ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட பிள்ளையான் சுமார் 5 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். இருப்பினும் 2021ஆம் ஆண்டு சட்டமா அதிபரினால் குறித்த வழக்கு மீளப்பெறப்பட்டதை தொடர்ந்து அவர் மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தல் மற்றும் ஏனைய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனை கிடைக்கும் வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிசை நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.